வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரக்டர் ஏஆர் முருகதாஸ்க்கு இப்போ 2 படங்கள் இருக்குது. ஒரு பக்கம் SK23, இன்னொரு பக்கம் சிக்கந்தர். SK23 ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங் வந்து மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. 90% முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் மொத்தமாக முடியல. ஒரு 10% வந்து பேலன்ஸ் இருக்குது. அதை சீக்கிரமே எடுத்துருவாங்க. பட் இப்போதைக்கு எடுக்க போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஆர் முருகதாஸ் வந்து இப்போ சிக்கந்தர் படத்தில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்தை தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணவும் போகிறாங்க. ஸோ அந்த படம் வந்து 2025 எய்ட் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எய்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் மார்ச் எண்டில் வருது. SK23 ரிலீஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் சம்மர் ரிலீஸ். ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதத்துக்குள்ள ஏதாவது ஒரு தேதியில் SK23 படத்தை தியேட்டர்ஸ்க்கு கொண்டு வந்துருவாங்க. அப்படி தான் இப்போ மூவி டீம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் சீக்கிரமே பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸோடைய சிக்கந்தராக இருக்கட்டும், SK23 இருக்கட்டும், 2 படத்தோடைய அஃபிஷியல் அப்டேட்ஸ் வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்த நியூஸ் என்ன அப்படின்னா, SK23 படத்தோடைய டைட்டில் டீசர் வந்து நியூ இயர் ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலை முன்னிட்டு SK23 படத்தோடைய டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த SK23 அப்டேட்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சிக்கந்தரோடைய அஃபிஷியல் அப்டேட் வரப்போகுது. வர டிசம்பர் 27 சல்மான் கானுடைய பிறந்தநாள். ஸோ அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு சிக்கந்தர் படத்தோடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணுற மாதிரி மூவி டீம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. சல்மான் கானுடைய ஃபேன்ஸுக்கு டபுள் ட்ரீட் காத்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அட்லியோடைய தயாரிப்பில் உருவாயிருக்கிற பேபி ஜான் வந்து டிசம்பர் 25 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தில் சல்மான் கான் ஒரு கேமியோ அப்பியரன்ஸில் வராரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சிக்கந்தர் டீசர் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிக்கந்தர் படத்தை பற்றி வந்திருக்கிற இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கந்தர் படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண போகிறது நம்ம சந்தோஷ் நாராயணன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னும் கன்ஃபார்மா அப்படிங்கிறது தெரியல, பட் டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த வருஷம் டேரக்டர் ஏஆர் முருகதாஸ்க்கு 2 படங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ SK23 ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் படத்தோடைய டைட்டில் இங்கிலீஷில் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பெண்டிங் இருக்கிற ஷூட் டேஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் ஒரு 8 to 9 டேஸ் மட்டும்தான் ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்குது போல. ஆனால் SK23 பார்த்தீங்கன்னா SK வந்து ஃபுல் பியர்ட் வச்சு நடிச்சிட்டு இருந்தாரு. இப்போ SK25 ஷூட்டிங்கில் SK வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. புறநானூறு ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கு. அந்த படத்துக்காக லுக்கை வந்து மாற்றிட்டாரு, பியர்ட் எடுத்துட்டாரு. இப்போ மறுபடியும் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அவருக்கு ஷூட் கம்ப்ளீட் ஆயிடுச்சா, மற்றவங்களை வச்சு தான் எடுக்க போறாங்களா என்ன அப்படிங்கிறது போக போக நமக்கு தெரிய வரும். SK25 ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் ஃபிலிமாக இப்போ உருவாயிட்டு இருக்கு. இந்த படத்தோடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து 180 கோடி அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த படத்தோடைய ஹீரோ SK அண்ட் படத்தோடைய டைரக்டர் சுதா கோங்கரா, இவங்க 2 பேருமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய சம்பளம் வாங்கல. சம்பளமா ஒரு சின்ன அமௌண்ட் வாங்கிட்டு ப்ராஃபிட் ஷேர் பேசிஸில் ஆளாளுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி அந்த பேசிஸில் தான் இந்த படத்தை சைன் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவியும் இதே பேசிஸில் தான் சைன் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு கிடைச்ச நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி இந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய சம்பளம் வாங்கியிருக்காரு. ப்ராஃபிட் ஷேர் வந்து அவருக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. டைரக்டர் வெற்றிமாறனுடைய விடுதலை பார்ட் 2 வர ஃப்ரைடே தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ படத்துக்கான சென்சார் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. படத்துக்கு பார்த்தீங்கன்னா A சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. டோட்டல் டியூரேஷன் வந்து 2 hours 52 minutes, கிட்டத்தட்ட 3 மணி நேரம். இதுவும் ஒரு பெரிய டியூரேஷன் ஃபிலிமாக தான் இருக்க போகுது. விடுதலை பார்ட் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா தியேட்ரிக்கல் வெர்ஷன் ஒன்று நம்ம பார்த்துருப்போம். படம் ஓடி முடிஞ்சு OTTயில் வரும்போது எக்ஸ்டெண்டட் கட்டாக ஒரு வெர்ஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது தியேட்டரில் நாம் பார்க்காத ஒரு சில சீன்ஸ், எக்ஸ்ட்ரா சீன்ஸை ஆட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி வெற்றிமாறன் இப்போ விடுதலை பார்ட் 2க்குமே பிளான் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ இந்த 2 hours 52 minutes அப்படிங்கிறது தியேட்ரிக்கல் வெர்ஷன். படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஓடி முடிஞ்சு OTTக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா தியேட்டரில் பார்க்காத ஒரு எக்ஸ்டெண்டட் கட் வந்து நம்ம OTTயில் பார்க்குற மாதிரி இருக்கும்னு சொல்லப்படுது. ஆக்டர் சூர்யா இப்போ சூர்யா 45 படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இதை சீக்கிரமாக முடிச்சுட்டு அடுத்த வருஷம் வெற்றிமாறனுடைய வாடிவாசல் படத்தில் போய் ஜாயின் பண்ணிடுவார். ஸோ சூர்யா 46 and 47 இந்த 2 ப்ராஜெக்ட்ஸை பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சில நியூஸ் வந்திருக்கு. பட் இது கன்ஃபார்ம்டு கிடையாது, டாக்ஸ் போயிட்டு இருக்கு. மேபி கன்ஃபார்ம் ஆகலாம், இல்லாமலும் போகலாம். இதில் நம்ம ஒரு நியூஸை ஏற்கனவே சொல்லியிருந்தோம். மலையாளம் டைரக்டரான அமல் நீரத் அவருடைய இயக்கத்தில் சூர்யா ஒரு படம் பண்ணுற மாதிரி இருக்கு, டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்து முடிச்சிருவாங்க. மொத்த ஷூட்டிங்குமே 40 days தான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருந்தது. மேபி சூர்யா வந்து வாடிவாசலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் கூட சீக்கிரமாக முடிச்சுட்டு போகலாம். ஏன்னா வாடிவாசல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிமாறன் ஒரு பெரிய டைம் எடுத்து தான் முடிப்பார். ஸோ அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு ப்ராஜெக்டை முடிச்சிருவோம் அப்படின்னு சூர்யா நினச்சார்னா இந்த ப்ராஜெக்டை அவர் சூர்யா 46 தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சூர்யா 47 ப்ராஜெக்டை பற்றி கிடச்சிருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச லக்கி பாஸ்கர் படத்துடைய டைரக்டர் வெங்கி அட்லூரி அவர் வந்து இப்போ அடுத்து சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணுற மாதிரி இருக்காரு. டாக்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. வாத்தி படத்தில் எஜுகேஷனை பேஸ் பண்ணி ஒரு கதை பண்ணியிருந்தாரு. லக்கி பாஸ்கரில் பேங்க் ஸ்கேமை பேஸ் பண்ணி ஒரு கதை பண்ணியிருந்தாரு. இப்போ அடுத்து ஆக்டர் சூர்யா கூட அவர் பண்ண போகிற படத்தோடைய கதையாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மாருதி கார் எப்படி இந்தியாக்குள்ளே வந்தது, எப்படி இங்கே இன்ட்ரடியூஸ் ஆச்சு, லான்ச் பண்ணாங்க, அதோடைய ஜேர்னி பற்றின ஒரு ஸ்டோரியாக தான் இப்போ அடுத்து அவர் சூர்யாவுக்கு சொல்லியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல, சீக்கிரமே தெரிய வரும். ஸோ வாத்தி அண்ட் லக்கி பாஸ்கர் இந்த 2 படத்தையும் தயாரித்த சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸ் அவங்க தான் இந்த ப்ராஜெக்டையுமே தயாரிக்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏகே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ தான் ரீசெண்டாக குட் பேட் அக்லி படத்தில் அவருடைய போர்ஷன்ஸை மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியோடைய ஃபைனல் ஷெட்யூலில் அவர் ஜாயின் பண்ணிட்டாரு. ஃபைனல் ஷெட்யூல் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. சீக்கிரமே அதையும் வந்து முடிச்சிருவாங்க. இன்னைக்கு கூட விடாமுயற்சி மூவி டீம் வந்து அஃபிஷியலாக ஒரு சில ஸ்டில்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏகே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டைலிஷாக கோட் சூட்டில் வந்து இருக்காரு. இப்போ வந்து சாங் சீக்வன்ஸ் தான் எடுக்கிறாங்க. ஒரு பெண்டிங் சாங் சீக்வன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாக நியூஸ் வந்துட்டே இருந்தது. அந்த சாங்கை வந்து இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த சாங்கை ஸ்கிப் பண்ண போகிறாங்க, எடுக்க போகிறது இல்லைன்னு சொல்லப்பட்டுச்சு. பட் இப்போ வந்து அது எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இந்த சாங் வந்து படத்தோடைய ஃப்ளாஷ்பேக்கில் வர மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி வந்தால் தான் கரெக்டாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏகே வந்து பயங்கர ஸ்லிம் ஆகிட்டார். ஆனால் விடாமுயற்சி படத்தில் அந்த அளவுக்கு ஸ்லிம்மாலாம் வந்து அவர் இல்லை. ஸோ படமாக பார்க்கும்போது இந்த ஸ்லிம் லுக் வந்து படத்தில் ஃப்ளாஷ்பேக்காக வந்துச்சுன்னா கரெக்டாக வந்து அது சிங்க் ஆகிடும். அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ விடாமுயற்சி படத்தோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் எப்போ தான் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு நியூஸும் இப்போ கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஷூட்டிங்கை மொத்தமாக எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் ஃபஸ்ட்டு சிங்கிளை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரொமான்சம் ஆவேசம் படங்களை எடுத்த டைரக்டர் ஜித்து மாதவன் அடுத்து அவர் வந்து ஆக்டர் மோகன்லாலை வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கான டாக்ஸ் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கோகுலம் மூவிஸ் அவங்க தான் வந்து தயாரிக்கிறாங்க. சுஷின் ஷாம் அவர் தான் வந்து மியூசிக் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து அடுத்த வருஷம் மிட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 6 மாதம் வந்து ஷூட் பிளான் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் வந்து ஷூட்டிங் நடக்க போகுது. ஜித்து மாதவனுடைய ரொமான்சம் படமாக இருக்கட்டும், ஆவேசம் படமாக இருக்கட்டும், 2 படத்தோடைய கதைக்களமும் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் நடக்கிற மாதிரி தான் அவர் காமிச்சிருப்பாரு. ஸோ 3ஆவதாக அவர் எடுக்கிற இந்த படத்தோடைய கதைக்களமும் பெங்களூரில் தான் வந்து நடக்க போகுது. ரொமான்சம் ஆவேசம் 2 படங்கள்லையுமே ஹீரோயின்ஸ் கிடையாது. இப்போதைக்கு மோகன்லாலை வச்சு அவர் எடுக்கிற இந்த படத்திலும் ஹீரோயின் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகல. பட் மேக்ஸிமம் ஹீரோயின் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. டைரக்டர் செல்வராகவன் இப்போ அடுத்து ஜிவி பிரகாஷை வச்சு எடுக்கிற படம் மென்டல் மனதில். இந்த படத்தை பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் ஆதி நடித்து ரிலீஸ் ஆன சிவகுமாரின் சபதம் அந்த படத்தில் ஹீரோயினாக நடித்த ஆக்ட்ரஸ் மாதுரி ஜெயின் அவங்க தான் இந்த படத்தில் ஜிவி பிரகாஷோடைய லவ் இன்ட்ரெஸ்டாக நடிக்க போகிறதா சொல்லப்படுது. அண்ட் இந்த மென்டல் மனதில் படத்தோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் ஆகஸ்ட் எண்ட் இல்லைனா செப்டம்பருக்குள்ளே இந்த படத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி டீம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல. இந்த படம் வந்து ஒரு மியூசிக்கல் லவ் ஃபிலிமாக இருக்க போகுது அப்படிங்கிறத ஜிவி பிரகாஷே ட்வீட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.